வெல்கம் டு Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல சிம்பிளான அதே நேரம் கொஞ்சம் ஸ்டைலான பர்த்டே கேக் பண்ண போறோம். இது வந்து பிகினர்ஸ் கூட பண்ணலாம். ரொம்ப ஈஸியா இருக்கும். இது பண்றதுக்கு நான் வந்து எல்லா திங்ஸும் எடுத்து ரெடியா வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பட்டர் சேர்க்க போறோம். அதை வந்து நான் ரூம் டெம்பரேச்சர்ல வச்சிருக்கேன். I got this. Hey. No fair. அது உள்ள இருக்குறதெல்லாம் உனக்கு எடுக்க வருமா? அப்படியா? சரி அப்ப எடு. எஸ். ஓகே. அதை வச்சு பீட் பண்ணணும்டா. வயர் விஸ்க் வச்சு பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். ஆனால் வந்து நம்ம கொஞ்சம் பெரிய கேக்காக பண்ணுறதுனால நான் வந்து எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணுறேன். வயர் விஸ்க் வச்சு பண்ணோன்னா கொஞ்சம் கூட டைம் ஆகும், ஒரு 10 நிமிஷம் கூட ஆகும். இந்த மாதிரி பட்டர் வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்டாக பீட் ஆகி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து சர்க்கரை சேர்க்க போகிறோம். அதை வச்சு பண்ண டைம் ஆகும்டா. சொன்னல அதுதான்டா இவ்வளோ நேரம் சொன்னேன் நான். ஓகே, இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஒரு முட்டையா உள்ள சேர்க்க போறோம். 4 முட்டை எடுத்திருக்கேன், பெரிய சைஸ் முட்டையில 4 எடுத்திருக்கேன். சரி, இதை பார்க்கவே நல்லா க்ரீமியாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிட்டோம் அப்படின்னா கேக் வந்து இன்னும் நல்லா சாஃப்டாக வரும். அடுத்தது நம்ம வந்து மைதா மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். நான் வந்து 3 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். இது வந்து 375 கிராம். அதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சலிச்சு சேர்த்துக்கலாம். 3 கப் மைதா மாவுக்கு 3 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன். பேக்கிங் சோடா சேர்க்கல, நம்ம வெறும் பேக்கிங் பவுடரில் 3 டீஸ்பூன். அப்புறமா வழக்கம் போல் உப்பு 1/4 டீஸ்பூன் உப்பு. எனக்கு தெரியும், படாங்க ஷேக் பண்ணி போடு. சரி, கொஞ்சம் பாலையும் அப்படியே சைட் பை சைட் நம்ம வந்து பாலும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் போட்டுறதா பாதி. சரி போதும். அப்படியே வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்டும் சேர்த்துறேன். நல்லா ஸ்மூத்தாக கலந்தாச்சு. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, அதனால ரொம்ப கெட்டியாகவும் இல்லை. இதை வந்து நான் இன்றைக்கி 3ஆக பிரித்து 7 இன்ச் பேனில் வச்சு பேக் பண்ண போகிறேன். 528 கிராம் வச்சு நான் வந்து 3ஆக பிரிக்க போகிறேன். நான் வந்து 3ஆக பிரித்து பேக் பண்ணுறதுனால 175 டிகிரி செல்சியஸில் 30 நிமிஷம் வைக்க போகிறேன். அவனோட சைஸை பொறுத்து இருக்குது. கொஞ்சம் சின்ன அவன்னா ஹீட் வந்து நல்லா மெயின்டைன் ஆகும். அப்போ வந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அது ரெடி ஆகிரும். அதனால் ஒரு 3 நிமிஷத்துக்கு முன்னாடி செக் பண்ணி பாருங்கள், அது ரெடி ஆகியிருக்கும். நம்ம கேக்கெல்லாம் ரெடியாக இருக்குது. பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது, நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. 3 பீஸ் கேக்கையும் கட் பண்ணி கரெக்டாக ஷேப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து பட்டர் க்ரீம் ஃப்ராஸ்டிங் ரெடி பண்ணிடலாம். இது பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி வந்து நல்லா ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும் பட்டர். அது வந்து ஃபஸ்ட்டே ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஃப்ரிட்ஜ்லேருந்து வெளியே எடுத்து வச்சுட்டேன். அதை வந்து நம்ம இதில் மாற்றிடலாம். ஆனால் நம்ம வந்து கொஞ்சம் வேறு டிசைன் போட போகிறேன். அதனால நான் வந்து 400 கிராம் வச்சுருக்கேன். கொஞ்சம் அதிகம் தான். நமக்கு வந்து எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். இதே கொஞ்சம் பெரிய ஸ்பூனாக எடுத்துகிட்டு வாடா. இதை வச்சு போட்டால் என்னைக்கு முடிக்கிறது? பிக் ஸ்பூன் இல்லையாங்க? ஐயோ, பார்க்கட்டாமா இருக்கான்னு. இது என்ன ஸ்பூனுடா? இதுலேருந்து 1 ஸ்பூனாக போடு. வந்துட்டேடா, போடு. நம்ம அப்பப்போ கொஞ்சம் பால் மிக்ஸ் பண்ணிக்கணும். மொத்தத்தில் 4 டேபிள் ஸ்பூன் பால் வச்சுருக்கேன். எல்லாம் போட்டுறத கொஞ்சம். லாஸ்ட்டாக கொஞ்சம் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா பீட் பண்ணிட வேண்டியதுதான். இப்போ பார்த்தோம்னா நம்ம பட்டர் க்ரீம் வந்து நல்லா சாஃப்டாக அப்படியே ஸ்மூத்தாக
சூப்பராக ரெடியாக இருக்கு. நம்ம லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்ப்போமா? குட். நல்லா இருக்கு. இப்போ இதை வந்து நான் 3ஆக பிரிச்சுட்டு ஒரே ஒரு கலர் தான் வச்சுருக்கேன், பர்பிள் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு மேலே கொடுக்குறதுக்கு நம்ம கலர் கொடுக்க மாட்டோம். அடுத்தது வந்து ஒரு சின்ன இதில் வந்து ஒரு ட்ராப் தான் போட போகிறோம். 3ஆவது இதுக்கு வந்து கொஞ்சம் நிறைய போட்டு நல்லா டார்க் கலர் பண்ண போகிறோம். அவ்வளோதான்டா, கொஞ்சம் தான் ஆட் பண்ணோம். ஃபஸ்ட் இதை மெஷர் பண்ணி 3ஆக பிரிக்கணும்டா நம்ம. 400 கிராம் சுகர் போட்டோம், 400 கிராம் பட்டர் போட்டோம், அப்புறம் கொஞ்சம் பால். 283 கிராமாக நம்ம பிரிச்சுப்போம். இது வந்து கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் மட்டும் போட்டிருக்கேன். இதில் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் டார்க்காக போட போகிறோம். தங்கம் அது ஒயிட்டாக இருந்தால் தாண்டா அழகாக இருக்கும். ப்ளீஸ்டா இங்கே பாரு, இது டார்க்காக இருக்கா, இது லைட்டாக இருக்கா, இது ஒயிட்டாக இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். போனாங்க. உன் பர்த்டேக்கு நீ என்ன கலர் என்ன கேக் கேட்டேன்? கோட்டு கேக்கா. கோட்டை வச்சு பிரியாணி பண்ணலாம். கேக் எப்படா பண்ண முடியும்? நானும் ரொம்ப நேரமாக கேட்டேன். அவன் கோட்டு கேக்கு தான் வேணும்னு இருக்கா. ஏத்தாங்க கஷ்டம் அதெல்லாம். சரி பண்ணிடுவோம்மா. சரி, கோட்டு கீழே இருக்கணும், மவுஸ் மேலே இருக்கணுமா? வேற என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்க? ட்ரீஸ் வேற. சரி, வேற போதுமா அவ்வளவும்? அப்படியா. இந்த மாதிரி ஒரு டார்க் பர்பிள், அதை விட கொஞ்சம் லைட் கலர், அப்புறமா வந்து ஒயிட்டு, இந்த 3 வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். எப்போவுமே வந்து கேக் நல்லா ஆறுனதுக்கப்புறமா தான் நம்ம வந்து இந்த பட்டர் க்ரீம் ஃப்ராஸ்டிங்லாம் பண்ணணும். அதே மாதிரி இங்கேயும் வந்து ஒரு லேயர் கொடுத்துட்றேன். நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து கேக் வந்து கரெக்டாக அலைன் ஆயிரும். இது ஒரு க்ரம் கோட்டிங் மாதிரி. இது கொஞ்சம் செட் ஆனதுக்கப்புறமா நம்ம அதுக்கு மேலே இன்னொரு மீதி இருக்கிறத வச்சு நம்ம கோட் பண்ணலாம். இல்லைன்னா அது ஒழுங்காக கோட் ஆகாது. இப்போ வந்து அப்படியே எல்லா இடத்துலையும் சுற்றி அந்த க்ரீம் படுற மாதிரி பேசிக்காக ஒரு கோட் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறமா இது வந்து கொஞ்ச நேரம் நான் ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன். ஏன்னா வந்து வெயில் இல்லை, அதனால வந்து கொஞ்சம் மெல்ட் ஆகுது. அதுக்கப்புறமா நம்ம மீதி இருக்கிறத வச்சு மறுபடியும் ஒரு லேயர் கோட்டிங் கொடுக்கலாம். ஃப்ரிட்ஜில் கொஞ்ச நேரம் வச்சுட்டு எடுத்ததுக்கப்புறமா அந்தந்த கலர்ஸ் வச்சு இன்னொரு கோட்டிங் கொடுக்குறேன். அடுத்து என்ன பண்ணுறேன்னா, ஒரு ஸ்பூனோட பின்னாடி பக்கம் வச்சு லைட்டாக அப்படி நம்ம வந்து சுற்றி பண்ணும்போது ஒரு சின்ன டெக்ஸ்சர் இருக்கிற மாதிரி இருக்கும். லேசாக அப்படி அந்த ஸ்பூன் வச்சு நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு சின்ன லைன் மாதிரி ஒரு சின்ன டெக்ஸ்சர் மாதிரி வருது. இனி இதுக்கு மேலே வந்து ஒரு சின்னதாக எதாவது வைக்கலாமா? சும்மா பிளெயினாக விட்டாலே நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது மேலே வந்து அங்கங்கே கொஞ்சம் டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எடிபிள் கோல்டு லீஃப் வாங்கினேன். நம்ம வந்து காஜு கட்லி மேலெலாம் அந்த சில்வர் லீஃப் வைப்பாங்கல்ல, அது மாதிரி கோல்டில் இருந்துச்சு. சரி, அதை வந்து நம்ம இந்த வாட்டி வாங்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு வாங்கினேன். ரொம்ப அப்படியே மெல்லிசாக ஒரு ஷீட் மாதிரி இருக்குது. அதை டேஸ்ட் பண்ணி பார்ப்போமா எப்படி இருக்குன்ட்டு. ஒரு டேஸ்ட்டோ ஒன்றுமே இல்லை. பிளாஸ்டிக் பேப்பரை வந்து மென்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. சும்மா அதை டெக்கரேட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். என்ன டேஸ்ட்டில் இருக்குது இது? ஜீரோ டேஸ்ட்டா? அப்புறம் நம்ம வந்து வாங்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் கோல்ட் ஃப்ளேக் வந்து நடுவில் வைக்கிறேன். ஃபஸ்ட்டே கேக்கு செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்க அப்படின்னா கேக்கு கட் பண்ணுறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வெளியே எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து பட்டர் கரெக்டான டெம்பரேச்சருக்கு வரும். இல்லை வந்து ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கிற மாதிரி இருக்கும். சரா, நம்ம கேக் எப்படி இருக்குது? 1 2 3. கேக் வந்து அவ்வளோ நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு. அந்த லேயர்ஸ்லாம் நல்லா இருக்கு பாருங்க. லேயர்ஸ் நல்லா வந்திருக்கு. காப்பர் வேண்டாமா? சரி, ஓகே. கேக் வந்து அவ்வளோ மாய்ஸ்டாக ரொம்ப நல்லாயிருக்கு. நம்ம வந்து பட்டர் க்ரீம் வந்து இந்த அளவுக்கு கேக்குக்கு வந்து இவ்வளவு பட்டர் க்ரீம் சேர்த்தா தான் பேலன்ஸ் ஆகும். நமக்கு வந்து கம்மியாக போதும்னா நம்ம கம்மி பண்ணிக்கலாம். நம்மளே இந்த மாதிரி பர்த்டேக்கு கேக் பண்ணிக்கலாம், நல்லா தான் இருக்கும். நிறைய பேர் வந்து ஞாபகம் வச்சு ஆகஸ்ட் 1லேருந்தே விஷ் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த மெசேஜ்லாம் வாசிக்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இன்னும் ஞாபகம் வச்சுருக்கீங்க அப்படின்ட்டு. மறுபடியும் பர்த்டேக்கு விஷ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். அது வரைக்கும் தமிழ் போல் வளர்வோம். டாட்டா, பாய்.